மற்றவர்களுடைய நலனுக்காக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசி. 1. 2வது, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. அப்போ இதுதான் வாழ்க்கையினுடைய கோட்பாடே. இதுதான். சில பேருடைய பிரச்சனை என்னன்னா, they always want to be the centerpiece. சில வேளையில் இது ஒரு கணவனுக்கு இந்த பிரச்சனை வந்துடலாம், வர வாய்ப்பு இருக்கு. ராஜா மாதிரி உட்காந்துட்டு சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இது வேணும் அது வேணும், இப்போதான் ஒன்று செஞ்சு முடிச்சுப்பா, அடுத்து எடுத்துட்டு வா, அது செய்யலையா, இது செய்யலையா, அதை வறுக்கலையா, இதை பொறிக்கலையா, லைனாக வந்துகிட்டே இருக்கணும். அது இவர் நொறுக்கி சாப்பிட்றதுக்கு வந்துகிட்டே இருக்கணும். ஆள் உட்காந்துடக்கூடாது. உட்காந்து அவருக்கு டென்ஷன் ஆயிடுவார். உட்காரவே கூடாது, நின்றுக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சமைச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு கமாண்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் ஒன்று செஞ்சு முடிச்சா அப்பான்னு சாய்வாங்க. அங்கே பெருக்கலையா, அதை கழுவலையா, அதை கவுத்தலையா, அதை மாற்றலையா. மனைவி மாதிரி இப்போ எப்படா வருது வீட்டை விட்டு வெளியே போவார், இவர் வேலைக்கு போனால் தான் நமக்கு நிம்மதி. சிலர் தங்க தான் சென்டர் பீஸ். ஐ ஹவ் டு கீப் ஆன் கெட் மை ஒய்ஃப் ஒர்க்கிங் 24/7. கொத்தடிமை மாதிரி வச்சுருப்பாங்க. மனைவிகள்லாம் சிரிக்காதீங்க, சில மனைவிகள் இதே வேலையை செய்கிறாங்க. கணவனை பம்பரம் மாதிரி சுத்த விடுறது. அவர் தான் துவைக்கணும், அவர் தான் சமைக்கணும், சமைச்சதை அவர் தான் கழுவி வைக்கணும், அவர் தான் பரிமாறணும், அவர் தான் கடைக்கு போகணும், அவர் தான் வாங்கிட்டு வரணும். ஒரு நிமிஷம் உட்கார விட மாட்டாங்க. எல்லாம் தனக்காக. கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனை வர முடியும். ஐ எம் எவ்ரிதிங். ஐ எம் த சென்டர் ஆஃப் அட்டென்ஷன். ஃபுல் கண்ட்ரோலில் சில பேர் எடுத்துருவாங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து சொந்த பெற்றோரை கூட பார்க்க கூட விட மாட்டாங்க. எதுக்கு அங்கெல்லாம் போகணும்? எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கு, என் தரிசனத்திலே இரு. என்னையே தான் தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே பூஜை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கணும். இவரை எங்கேயும் அனுப்ப மாட்டார். யாரும் வீட்டு பக்கம் அண்டக்கூடாது, யாரும் வந்துடக்கூடாது, யாரையும் பார்த்துடக்கூடாது. அப்பா அம்மாவுக்கு 10 ரூபாய் கொடுத்துடக்கூடாது, பெரிய நஷ்டமாயிரும் வீட்டில். எதுவும் கொடுத்துடக்கூடாது. எல்லாம் சம்பாரிச்சியா நாமளே சாப்பிட்டு நாமளே கொளுத்து போயிடும். யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. யூ ஆர் த சென்டர் ஆஃப் அட்டென்ஷன். ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு இது. சில மணிமார் அப்படிதான். கல்யாணம் ஆச்சா அதுக்கப்புறமா பையனுடைய அப்பா தரிசனமே பற்றக்கூடாது, அம்மாட்ட பேசிடக்கூடாது. அவ்வளோதான், வீடு 2ஆ போயிடும். ருத்ரதாண்டம் ஆடிடுவாங்க. எதுக்கு பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? என்கிட்ட தான் பேசணும். நான் சாப்பிட்டா போதும், நான் நல்லா இருந்தா போதும், மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு 20 வயசு 30 வயசு, நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க, கையில் சம்பாரிச்சிட்டீங்க. என்ன 20 வருஷமாக நீங்கள் படிக்கிறதுக்கு உங்கள் ஃபீஸ்லேருந்து, உங்கள் ட்ரெஸ்ஸுலேருந்து, சாப்பாட்டிலேருந்து, தங்குறதுலேருந்து எல்லாம் 100% ஸ்பான்சர்ஷிப் வந்து அப்பா அம்மா தான். இப்போ வேலைக்கு போயிட்டேன், அப்பா அம்மா தானே. ஒரு 10 ரூபாய் கொடுக்கணும்னு மனசு வர மாட்டேங்குது பாருங்களேன். அந்த அப்பா வந்து அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க, அம்மா எப்படி இருக்கீங்க விசாரிக்க மனசு வர மாட்டேங்குது பாருங்களேன். அன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்ச 1000 ரூபாய் வச்சு 90 ரூபாய் உனக்கு 900 ரூபாய் உனக்கு கொடுத்துரு, 100 ரூபாயில் வயிற்ற கட்டி வாயை கட்டி உன்னை படிக்க வச்சாங்க. இன்னைக்கு 90,000 ரூபா சம்பளம் வாங்குற. அந்த 90,000த்தில் 1000 ரூபாய் அப்பா கொடுக்குறதுக்கு ரொம்ப வலிக்குதுங்க. சில பேருக்கு ரொம்ப கை வலிக்குது. கொடுக்காம இருக்கிறதுக்கு அத்தனை நொண்டி சாக்க சொல்கிறாங்க. எனக்கு அத்தனை கடன், நான் அதை வாங்கணும் இதை வாங்கணும், எனக்கு காசு இல்லை. யாருக்கு? இவ்வளோ நாள் வளர்த்தா இருப்பாருங்க, அவருக்கு ஒரு மாதம் கொண்டு போய் இந்தாங்க வச்சுக்கோங்க, கை செலவுக்கு வச்சுக்கப்பா. கொடுக்க மனசு வருதாங்க? வருதா? இல்லை கொடுங்கன்னு சொல்லி மனைவியும் சொல்கிறாளா? கொடுத்துறாத, போட்டெல்லாம் கொடுத்துடக்கூடாது. அவங்ககிட்டயே போய் 1000 ரூபா கொடுத்த, ஐயோ அப்படின்னு அவ வேகிறா. கொடுக்க முடியலங்க, மனசு வரல. ஏங்க ஒரு காலத்தில் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தீங்க, ஒவ்வொரு நாள் கடைக்கு சுற்றி எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அல்லது தெரிஞ்சுக்கிட்டு கையில் ஒரு 50 கிராமுக்கோ ஏதோ ஒரு பொட்டலம் போட்டு, பாவம் காலிலேருந்து வேலை செய்கிறாளே இதை வாங்கிட்டு போய் கொடுப்போம் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. இன்னைக்கு அவளுக்கு என்ன, எல்லாம் கொடுத்துருங்க, நல்லா தான் இருக்கா, அவளுக்கு இதுக்கு என்னன்னு கூட கேட்கறது கிடையாது. அது ஃபுல்லாக டோட்டலாக வி ஆர் ஸோ அப்சஸ்ட். எப்படி மிச்சப்படுத்தி, எப்படி கட்டி, எப்படி இது. ஏங்க ஸ்டாப் சீக்கிங் அட்டென்ஷன் ஃபார் யுவர் செல்ஃப், லுக் அட் அதர்ஸ். அவன் தனக்கானவைகளை யோசிக்காம
பிறனுக்கானவனை யோசிங்க. எப்பவுமே அட்டென்ஷனை நம்ம பக்கமே திருப்பிட்டு உட்காந்துருந்தோம்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு குணம். அது தேவனுடைய சுபாவமே கிடையாது. தங்களை பற்றியே தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர கிறிஸ்துவை பற்றி அவங்க தேடுறதில்லை, மற்றவங்களை பற்றி விசாரிக்கிறது கிடையாது, தங்களை பற்றி தான் கவலைப்படுறாங்க. ஆனால் தீமோத்தேயு திட்டமாய் விசாரிப்பான், உங்களை பற்றி கவலை உள்ளவனாக இருப்பான். இது எதை பற்றி பேசுதுன்னு சொன்னால், ஸ்டாப் சீக்கிங் அட்டென்ஷன் ஃபார் யோர் செல்ஃப். நம்மையே முக்கியப்படுத்துகிற, கவனம் செலுத்துகிற ஒரு இருதயம் இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு இருதயம் கர்த்தர் நமக்கு தரணும். இந்த நாளில் இது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி நடத்துகிறேன்? என் வாழ்க்கையில் நான் கவனம் செலுத்தும் இடம் எது? யோசித்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் எனக்குள்ள மேற்கொண்டு வருது அப்படின்னா, ஆண்டவரே இன்றைக்கு நான் பலிபீடத்தில் நான் வைக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு இருதயத்தை தாங்க, எனக்கு நல்ல ஒரு இருதயத்தை தாங்க, கொடுக்கிற ஒரு இருதயத்தை தாங்க, பகிர்ந்து கொடுக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நம்ம சுயத்து மேலே நம்ம மாம்சத்து மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, கண்ணு காண்கிறதுனால திருப்தி ஆகாதுங்க, காது கேட்கறதுனால திருப்தி ஆகாது. அதெல்லாம் திருப்திப்படுத்தலைன்னா எந்த காலத்தில் திருப்தி ஆக முடியாது. மாம்சத்தின்படி நடக்காம ஆவியின் ஏற்றபடி நடங்க. அப்போ நம்ம நடக்கும்போது பாருங்க, நம்முடைய இருதயம் வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம அவரை பின்பற்றோன்னு சொல்றவங்க அந்த செல்ஃப் அப்சஸ்ட் ஆட்டிடியூட்லேருந்து நம்ம வெளியே வரணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்க. நம்ம ஆவிக்குரியவர்கள் சொல்கிறோம், நம்ம ஸ்பிரிச்சுவல் பீப்புள் சொல்கிறோம், நம்ம ஜெபிக்கிறவங்கன்னு சொல்கிறோம், வேதத்தை சுமக்கிறவங்கன்னு சொல்கிறோம். எங்கள் கடைசியாக எத்தனை முறை எப்போங்க நீங்கள் கடைசியாக உங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி குடும்பத்தில் இருக்கவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி எப்போ விசாரிச்சிங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். எப்போ விசாரிச்சிங்க? என்னப்பா எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கியா? அல்லது என் லைஃப்பை வாழ்றதுக்கே நேரம் இல்லைங்க எனக்கு அப்படி சொல்கிறோமா? அட்டென்ஷன் சீக்கர்ஸாக இருக்குமா அல்லது அட்டென்ஷன் கிவர்ஸாக இருக்குமா? நம்முடைய இருதயம் நம்மை ஒரு முறை ஆராய்ஞ்சு பார்க்கறது நல்லது. அவனவன் தனக்கானவைகளை சிந்திக்காமல் பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் மற்றவங்க பார்க்குறாங்கன்றதுக்காகவே செய்கிற மாதிரி லைஃப் போயிடுச்சா? ஒரு நாடகமாகவே மாறிடுச்சா? ஹேவ் யூ ஸ்டார்டட் டிமாண்டிங் அட்டென்ஷன்? எல்லாமே எனக்கு தான், என்னை தான் நீ முக்கியப்படுத்தணும்னு நம்மையே முதல் நிலைப்படுத்தி டிமாண்ட் பண்ணுறோமா? கட்டாயப்படுத்துகிறோமா? எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறோமா? ஆர் வி டிலைட்டிங் இன் ஹியூமன் அட்டென்ஷன்? மனிதன் நம்மேல் கவனம் செலுத்துவதில் மகிழ ஆரம்பிச்சிட்டோமா? எப்படியோ வாங்கிட்டேன், எனக்கு தான் முக்கியத்துவம் இருக்குன்றதுல மகிழ்ந்துட்டு இருக்கோமா? ஆண்டவரே, என்னுடைய சுபாவத்தை மாற்றுங்க, என்னையே நான் வெறுக்கவும் உம்முடைய மகத்துவத்தை அறிவிக்கவும் மற்றவர்களுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழவும் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்கன்னு கேட்போம்.